ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே மதியம் எடுத்து விழாது. எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடணும் போல் ஒரு டெம்ப்ட் ஆகிட்டு ஒரு 2 நாளாக க்ரேவிங்காக இருந்தது. நான் கன்சீவ் ஆனதுலேருந்து நான்வெஜ் பிரியாணி எதுவுமே சாப்பிடல, எனக்கு பிடிக்கல. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே ஆகாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடணுன்னு ஒரே ஆசையாக இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம்னு செஞ்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி ஒரு கை, அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு 50 கிராமு, அப்புறம் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் காளானும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி போட்டு நல்லா ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு செக் பண்ணேன். உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அப்புறம் சைட்லேயே இருந்து முட்டை வேக வச்சுட்டேன். அப்புறம் அது ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். முட்டை வெந்ததுக்கப்புறம் முட்டையெல்லாம் உரிச்சிட்டு பிரியாணியும் விசில் வந்துச்சு. ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் கலக்கலன்னு வந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.